நாளையிலிருந்து ஒரு புதிய நடைமுறைக்கான நிருபம் அல்லது சுற்றறிக்கை வெளியிடப்பட போகிறது. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைய நாள்ல இந்த விஷயத்தை கட்டாயமாக நாளையிலிருந்து அமுல்படுத்தப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அரச நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பாடசாலைகள்ல போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவை பிரத்யேகமாக உருவாக்கப்பட வேண்டும். இது கட்டாயமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. හෙට දිනේ චක්‍රලේඛයක් නිකුත් කරනවා. රාජ්‍ය පරිපාලන ලේකම්වරයා හරහා රජයේ සියලු අමාත්‍යංශ දෙපාර්තමේන්තු සියලු රාජ්‍ය ආයතනවල මත්ද්‍රව්‍ය නිවාරණ කමිටු පිහිටවන්න කියලා. காரணம்னு சொன்னா கடந்த நாட்கள்ல அரச திணைக்களங்கள்ல, தனியார் நிறுவனங்கள்ல, பாடசாலைகள்ல அதிகமா போதைப் பொருளால பாதிக்கப்பட்டவங்க அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க, போதைப் பொருள் வியாபாரம் செய்யறவங்க தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான பலதரப்பட்ட முறைப்பாட்டுகளின் அடிப்படையிலும் இது எது எப்படி இருந்தாலும் போலீசாருடைய வேலையை போலீசார் செய்வாங்க. ஆனா அந்தந்த நிறுவனங்களுடைய தலைவர்களுடைய தலைமையில, இப்போ ஒரு அரச நிறுவனமா இருந்தா அந்த அரச நிறுவனத்துடைய தலைவருடைய தலைமையில அரச ஊழியர்கள், அங்க இருக்கிற முக்கியமானவர்கள் வைத்துக்கொண்டு இந்த ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். போதைப் பொருள் ஒழிப்பு குழு. அங்க இருக்கிற நிறுவனங்கள்ல அல்லது அந்த அலுவலகத்துக்குள்ள இருக்கிறவங்க போதைப் பொருளால பாதிக்கப்பட்ட அவங்களை அதிலிருந்து மீட்டெடுக்கிறது அல்லது போதைப் பொருள் வியாபாரம் யாராவது செய்கிறாங்கன்னா அவருடைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க வைக்கிறது. எல்லாத்துக்குமே இந்த குழு பொறுப்பு. இதுல வேற ஏதாவது தகவல்கள் அல்லது வேற ஏதாவது நடக்கும்போது இவங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பாடசாலைகளுடைய அதிபருடைய தலைமையில ஆசிரியர்கள், உயர் மாணவர்கள் இவங்களெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த போதைப்பொருள் ஒழிப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாடசாலையில் அந்த அசம்பிளி நடக்கும், கூட்டங்கள் நடக்கும். அதுல இந்த போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக, போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பது தொடர்பான அறிவுரைகள், உரைகள் நிகழ்த்தப்பட வேண்டும் அப்படின்றதும் கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கு. රටේ සියලුම පාසල් වලට, විශ්වවිද්‍යාල වලට, අධ්‍යාපන ආයතන වලට, මේ අධ්‍යාපන ආයතන වල පාසල් වල මෙවැනි මත්ද්‍රව්‍ය නිවාරණ කමිටු පිහිටවන්න කියලා. இதுவரைக்கும் போலீசார் உள்ள போய் அல்லது பாடசாலை உள் விஷயங்களோடு இந்த போதைப் பொருளோடு இன்னும் தொடர்படல. ஆனால் தேவை ஏற்படும் பட்சத்துல போலீசாரும் இதற்கு உதவுவார்கள். எல்லா நிறுவனங்களுக்கு, அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களாக எல்லாத்துக்குமே போலீசாரோட உதவியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. அதே போல தனியார் நிறுவனங்களுடைய தலைவர்கள், அங்க இருக்கிற ஊழியர்கள் இவங்களும் சேர்ந்து நடவடிக்கையும் அவர்களே எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு புதிய விதமான ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. திருகோணமலை கடற்கரை வீதியில இன்றைய நாள்ல பெரிய அளவான பரபரப்பை ஏற்படுத்திய விஷயமாக புத்த விகாரை ஒன்று அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான புகைப்படங்கள் நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம். ஓரிரு புகைப்படங்கள் தான் பார்க்க எடுத்தது. காரணம்னு சொன்னால் புகைப்படம் எடுத்த, வீடியோ எடுத்த ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள். அவருடைய புகைப்படங்கள் அல்லது வீடியோக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் நடந்திருக்கிறது. பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட குழுக்களிடம் இது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கத்திடமிருந்து என்ன விடயங்கள், இதற்கு என்ன பதில், இதனால என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகுது அப்படின்றது தொடர்பாக இதுவரையில நம்ம இந்த நியூஸ் ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் கிடைக்கப்பெறல. ஆனாலும் இது ஒரு சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்படுகின்ற ஒரு விடயமாக அவதானம் இப்பொழுது பெரிய அளவாக சமூகத்தின் மத்தியில பார்க்கப்படுது. சமூக வலைத்தளங்கள் முழுவதும் அதிகமா பகிரக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாலையிலிருந்து மாறி இருக்கிறது. இலங்கையில வெளிநாட்டவர்கள் வாகனம் ஓட முடியுமா? ஓட முடியும். போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, use the vehicles of Sri Lanka. You have to abide by the rules and regulations of the Sri Lankan Motor Traffic Act. சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருந்தால் இலங்கையிலையும் அவர் வாகனங்களை ஓட முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் டொமஸ்டிக் டிரைவிங் லைசன்ஸ், இப்போ நாங்கள் நம்ம நாட்டில் வச்சிருக்க மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தா அவரும் இங்கே மோட்டார் திணைக்களத்தோடு ஒரு பெர்மிட்டை பெற்றுட்டு அதுக்கு பிறகு என்னென்ன வாகனம் ஓட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. எத்தனை நாளைக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க தானே, அதை எடுத்துக்கொண்டு வாகனங்களை ஓட முடியும். ஆனா முச்சக்கர வண்டிகளை ஓடுவதற்கு தடை. Most of the foreigners, tourists are using trishaws, which is totally illegal. And also we have taken action, stern action against those owners of those trishaws to have taken legal action against them. And so therefore, it is a humble request to all foreign nationals that you should take cognizance of such issues. அது இல்லீகலான சட்டவிரோதமான விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. கடந்த நாட்கள் இது தொடர்பாக பேசப்பட்டது. ஆனா அது தொடர்பாக போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. போக்குவரத்து போலீசார் அதிகமா வெளிநாட்டில இருந்து வரவங்க இந்த முச்சக்கர வண்டிகளை செலுத்துற
நடவடிக்கையால பலதரப்பட்ட விபத்துக்கள் ஏற்படுதுன்னு சொல்லி பல முறைப்பாடுகளும் செய்யப்பட்டது. ஆனாலும் கூட இன்னும் அது தடுக்கப்படலை. ஆனா போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அது முற்று முழுதும் தவறானது, அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வெளிநாட்டவர்களுக்கு முச்சக்கர வண்டி ஓடுறதுக்கு பெர்மிட் கொடுத்தவங்க அல்லது அனுமதி பத்திரம் கொடுத்தவங்க தொடர்பாகவும் விசாரணைகள் நடக்கும், அவங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி வெளிநாட்டிலிருந்து வரவங்க ஆட்டோக்கள் ஓட முடியாது அப்படின்றத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குற நடவடிக்கை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுவதும் ஏப்ரல்ல இருந்து சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்கப்படலை. காரணம், அந்த கார்டு பிரிண்ட் பண்ற மெஷின் பழுதாக இருந்தது, அந்த கார்டு இங்க கொண்டு வரப்படாம இருந்தது. இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்களால இந்த சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படாம இருந்தது. இந்த சாரதி அனுமதி பத்திரங்களை டிரைவிங் லைசன்ஸ் வந்து இப்போ பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 6000 கார்டுகள் வந்து பிரிண்ட் பண்ணப்படுதா சொல்லப்படுது. 3.5 லட்சத்துக்கும் அதிகமான சாரதி அனுமதி பத்திரங்கள் தேங்கி இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இனி பிரிண்ட் பண்ணி அனுப்ப போறாங்க. இனி நாளையிலிருந்து சாரதி அனுமதி பத்திரங்களை விண்ணப்பிப்பவங்களுக்கு 14 நாட்களுக்குள்ள சாரதி அனுமதி பத்திரங்கள் புதிதா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதா சொல்றாங்க. இலங்கையில ஒரே ஒரு மிருகத்துக்கு தான் பேங்க்ல அக்கவுண்ட் நம்பர் இருக்கு, அதுல காசும் இருக்கு. கெலனி பன்சலில் இருக்கிற யானை, பண்டுல அப்படின்னு சொல்லக்கூடிய யானை, இவருக்கு தான் வந்து பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அதுல காசும் இருக்கு. இந்த யானை வந்து கெலனி பன்சலினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம். இந்த யானை என்ன விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்னா, பெற முக்கியமான நிகழ்வுகள், அதாவது சமய நிகழ்வுகளுக்கு இவர் வந்து பயன்படுத்தப்படுறாரு. இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 30. 1995ஆம் ஆண்டு இவர் பிறந்திருக்காரு. 2011ஆம் ஆண்டு இவர் கெலனி பன்சலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காரு. அங்கிருந்து இவர் கெலனி பன்சலினுடைய கிட்டத்தட்ட இவர பன்சலை தான் இந்த பன்சல் அப்படின்ற மாதிரி ஒரு வடிவத்தில் இருப்பாரு. இவர் வந்து ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் தண்ணியில தூங்குவாராம். அதோட இவருக்கு அதிகமா விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு, கொடுக்கப்படுற சாப்பாடு பைத்தங்காய். பிள்ளைகளோட பந்து விளையாடக்கூடியவர், எந்த விதமான தொல்லையும் யாருக்கும் வழங்காத ஒரு யானை. இந்த யானைக்கு அக்கௌண்ட் வந்து பேங்க்ல இருக்கு. இவர் பன்சலையில் நடக்கிற அந்த பெற அல்லது மிகப்பெரிய அளவான அதாவது சமய வழிபாடுகள் நடക്കുന്ന அந்த மாதிரி இடங்களுக்கு இவரை கொண்டு போகும்போது அதுக்கான கட்டணம் கொடுப்பாங்க. அந்த கட்டணத்தில் பேங்க்ல டிபாசிட் பண்ணிட்டு அதுக்கான செலவை எடுத்துட்டு இவருக்கு மருத்துவ செலவு, இவருடைய சாப்பாடு செலவு எல்லாமே இந்த அக்கௌண்ட்ல இருந்தான் போகுது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே ஒரு புதுவிதமான ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக இருந்தது. நாம பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம், சரி, ஒரு மிருகத்துக்கு அல்லது ஒரு யானைக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றது இது ஒரு புதுவிதமான விஷயம். அதுவும் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு இலங்கையில் அப்படின்றது இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.